நாங்கள் ரீசெண்டாக தரங்கம்பாடியில் இருக்கிற டேனிஷ் ஃபோர்ட்டை விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே அந்தளவுக்கு டூரிஸ்ட்லாம் வர்றதில்ல, ஸோ க்ரௌடடாக இல்லை. பார்க்கிங்கில் நல்லா ஸ்பேஸ் இருந்தது. அண்ட் என்ட்ரி ஃபீஸ் ஜஸ்ட் ₹5 தான். டென்மார்க் வந்து 1620 1845 வரைக்கும் தரங்கம்பாடியை வந்து ரூல் பண்ணாங்க. அப்போது டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்த 1620 இந்த டேனிஷ் ஃபோர்ட்டை வந்து பில்ட் பண்ணாங்க. இந்த ஃபோர்ட்டு தான் டேனிஷ் ஆப்ரேஷனுக்கு ஒரு பேஸாக இருந்தது. அண்ட் இந்த ஆர்கிடெக்சர்லாம் வந்து பார்க்கும்போது யூரோப்பியன் அண்ட் லோக்கல் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் வந்து பிளெண்ட் ஆகி வந்து சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க. உள்ள நிறைய தனி ரூமாக இருந்து அண்ட் சமையலுக்கு ஸ்டோர் பண்ணுற திங்ஸ் ஸ்டோர் ரூம் இருந்தது, கிச்சன் அறை இருந்தது, அண்ட் கோழிகள் வளர்க்குற அறை இருந்தது, அண்ட் சோல்ஜர் இருக்கிற ரூம்லாம் வந்து இருந்தது. இந்த ஃபோர்ட் மோஸ்ட்லி அவங்க ட்ரேட் பர்பஸ்க்கு தான் வந்து யூஸ் பண்ணாங்க. கரெக்டாக பே ஆஃப் பெங்காலுக்குள்ள வந்து இருக்கும். இது வந்து இவங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு லொக்கேஷனாக வந்து இருந்தது. அப்படியே நம்ம ஃபோர்ட்டுக்கு பின்னாடி போனால் அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து தெரிஞ்சுது. அங்கே கேனன்லாம் வந்து இருந்தது. ஏன்னா அங்கே எதிரிகள்லாம் வந்தாங்கன்னா அப்படி இங்கேருந்து சுட்டு தள்ளிடலான்ட்டு தான். உள்ளே ஒரு சின்னதாக ஒரு மியூசியம் இருந்தது. அங்கே அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி நாங்கள் பார்த்துட்டு வெயில தணிக்கிறதுக்காக கோலி சோடாவை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.